என்னோட குடும்பம், என்னோட விசுவாசிகள் எல்லாம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி நல்லா உங்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் தட்டுற தட்டு அதோட அவங்க வராமல் போயிடக்கூடாது. நல்லா உற்சாகமாக தட்டுங்க. சபை முடிஞ்ச பேரை இன்டர்நெட்டே தாங்க முடியல. என்னடா நீ புதுசாக எல்லாம் பயங்கரமாக தட்டுதுங்க. ஏன்னா கொடுக்குற உதை அப்படி. உதன்னா வார்த்தை, வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் பிரதர். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ மனுஷர்கள்ட்ட போயிருக்கலாம், ஆனால் தேவனை போல பிரம்மாண்டமான செயல்படுகிற ஒரு செயலாளி வேற எங்கேயுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது வேதம் சொல்றது ஒன்றுமே இல்லையா. மேபி நம்மளுடைய சிந்தைக்கு, நம்மளுடைய கண்களுக்கு மறைந்திருக்கிற காரியங்கள் நிறைய இருந்தாலும், ஆனா பிரம்மாண்டமா இருக்கிற நம்ம இயேசுவுடைய பார்வைக்கு முன்பாக ஒரு காரியமும், ஒரு அணுக்களும் மறைஞ்சிருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் பிரசங்கத்துக்கு போறேன். ஆண்டவர் உங்க பெயர்ல அவருடைய சிலுவையில் தொங்கும் போது உங்க 2 பேர் பெயரும் உங்க குடும்பத்தோட சந்நிதி பெயரை கர்த்தர் எழுதிட்டார் அவருடைய உள்ளங்கையில். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன இவ்வளவு நாள் அந்த சபையில இந்த மாதிரி எவ்வளவு விசுவாசிகள் வந்திருக்காங்க, ஆனா இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் தேவன் சொல்றாரு, அவருடைய வலது கையில உங்க பெயரை, உங்க பிள்ளைகள் பெயரை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. You never forget. அவர் மறக்கல. அவர் மறக்கிற தேவன் அல்ல. புரியுதுங்களா? வசனம் சொல்றது, தன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறவாத தேவன். அவர் சொல்றாரு, இந்த உள்ளங்கையில உங்க குடும்பத்துல எல்லா பேரும் எழுதி வச்சுதான் அன்னைக்கு மரணத்தையே அடைஞ்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் வீட்டில் இருந்த கிடாத கையில எடுத்து பார்க்கிறாரு, அவங்க பேர் அப்படியே தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நிச்சயமா சொல்றாரு, நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு தீமையாய் உருவாகிற காரியங்கள் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோமாக. யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தை கவனமாக வாசிப்போமாக. நல்லா கவனமா கேளுங்க. சபைக்கு வருகிற நீங்களும் நானும் ஆர்டினரி பர்சன், வழக்கமாய் வந்துட்டு போகிற, வழக்கமாய் அட்டெண்டன்ஸ் கொடுக்கிற, வழக்கமாய் எல்லாரும் கடவுளை தேடுகிறது போல நீங்களும் அந்த கூட்டத்தாரா இல்லாதபடி ஆர்டினரி பர்சன் அப்படியே சொல்லுவாங்க. ஆர்டினரி சாதாரணவரா இருக்கக்கூடாது. நீங்க அண்டன் காக்கா கூட்டம் அல்ல, கர்ஜிக்கிற சிங்கத்தின் கூட்டம். என்னமா கர்ஜிக்கிற சிங்க பிசாசுகள் அது இல்ல. உன்னோட கர்ஜிக்கிறதுல அவன் ஓடி போனோம். அல்லேலூயா. நீ யூத ராஜ சிங்கத்தோடைய பிள்ளை. நாட் இஸ் ஆர்டினரி பர்சன். எப்போதும் எல்லாரும் போகிறது போல சபைக்கு நீ வந்துட்டு போகிற ஆளா இருக்கக்கூடாது. தேவன் உன்னோடு கூட இருக்கணும். நேற்று நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், ஆவியானவர். இந்த இடத்துல விசுவாசிகளை காட்டிலும் தேவ தூதர்கள் நிரம்பி இருக்கிறத என்னுடைய ஆவி விசுவாசத்தினால் அது சொல்லப்பட்டது. வானத்துல தேவனோடு இருக்கிற தூதர்கள் இந்த சபைக்குள் நிறைவா இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். அதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வலது பரிசுத்தல இயேசுவு கூட நிக்கிறனாலதான் தேவ தூதர்கள் நம்மளோடு கூட நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் நம்ம பேசுகிற வார்த்தையை, யோசிக்கிற சிந்தனைகளை, இருதயத்தை தேவ தூதர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்கள் பார்க்கிறோம், பண்டிகை குறைவா இருக்கு, ஜனம் குறைவா இருக்கு, ஆட்கள் குறைவா இருக்கு. ஆனாலும் ஆவின் பிரகாரமாய் பிறவாவிட்டால், நீ ஆவின் பிரகாரமாய் நீ யோசிக்காத விட்டால், நீ ஆவின் பிரகாரமாய் பேசாத விட்டால், you are the ordinary person. நீ ஆவில பேசணும் சொன்னா தேவ தூதர்கள் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அப்படியே சொல்லுது, தேவன் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை காக்கும்படி, நம்மளை நடத்தும்படி, நம்மளுக்காக யாவற்றையும் செய்யும்படி தேவன் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார்.
அல்லேலூயா. அது அது நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு எப்பயும் புலம்பாதீங்க. எனக்கு யாரும் இல்லை, என் ஜபத்தை யாரும் கேட்கல, என்னை பற்றி யாருக்கு தெரியும், என்னை பற்றி யார் பேசுவா? ஐயா, தேவ தூதர்களை தேவன் உங்களுக்காக உங்க பெயர்ல கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். சரி, இன்னைக்குள்ள வார்த்தைகள் போவமாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தை வாசிப்போமாக. தேவன் மனுஷனுக்குள் ஒளியாய் இருக்கிறார். இன்னைக்கு உள்ள வேதத்தினுடைய வார்த்தைகளானது, இன்னைக்கு தேவனோடு பேசப்படுகிற வார்த்தையானது, தேவன் மனுஷர்களுக்குள் ஒளியாய் இருக்கிறார். படிப்புமாக. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வசனம் பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாடுல? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆதியிலே சொல்லுங்கம்மா. ஏன் என்ன பாக்குறீங்க? என் மூஞ்சிலே எழுதிருக்கு. பைபிளை பார்த்து சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை முடிவேறியா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இன்னைக்கு புதிய ஏற்பாடுல யோவான் இப்படியாக சொல்கிறார் பாருங்க. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷர்களுக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையானது, அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளில் பிரகாசிக்கிறது. நல்லா கவனமா கேளுங்க. ஒளியானது வெளிச்சத்துக்கு உண்டாகிறது அல்ல, ஒளியானது இருளுக்கு உண்டாக்கப்படுகிறது. வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, நம் எல்லாரும் இருள்ல போகும்போது, இருள்ல நடக்கும் போது, இருள்ல நம்ம காணப்படும் போது நம்ம வெளிச்சத்தை தேடுவோம். அத போல எழுதப்படுகிறது, அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா, அந்த வெளிச்சத்தை இந்த இருள் அதை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லலாம், ஒருவேளை அதை புரிந்து கொள்ளலன்னு சொல்லலாம், இல்ல அந்த வெளிச்சத்தை இந்த இருளானது ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இருளானது இந்த வெளிச்சத்தோட தன்மை, அந்த இருளானது இந்த வெளிச்சத்தோடைய அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள மனதா இல்ல. It don't like to accept that holy. அந்த வெளிச்சத்தை இந்த இருளானது ஏற்றுக்கொள்ளல. இது யாரு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர்களுக்கு தேவன் ஒளியாய் இருக்கிறாரு. அந்த ஒளியானது மனுஷர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இருளாய் இருக்கிற நம்ம வாழ்க்கையில, இருள் அடைந்திருக்கிற நம்மளுடைய ஜீவன்ல, ஆத்துமால இருளாய் இருக்கிற நம்ம வழிகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை, ஒளியானது உன்னுடைய வழிகளில் வந்து வெளிப்படும்படி, அதை காணப்படும்படி நீங்களும் நான் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய ஆலோசனை, இயேசுவுடைய சத்தியமானது உன்னுடைய வழிகளில் நீ கொண்டு வர வேண்டும். இப்படியாக சங்கீதக்காரன் சொல்றான், நான் போகும் பாதையில எனக்கு வெளிச்சமா இருக்கீங்க, நான் நடக்கிற பாதையில நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒளியா இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள இருக்கிற இருள், நம்மளுக்குள்ள இருக்கிற இருளான வாழ்க்கை, நம்மளுக்குள்ள இருக்கிற இருளான அழுக்கு, நம்மளுக்குள்ள இருக்கிற இருளான சுபாவங்களை என்ன பண்ணுகிறதா, தேவனுடைய வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டுது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், நான் பிடித்தது முயலுக்கு 3 காலு தான். படைச்சது போல, முயலை படைச்சது போல நம்ம பேசுவோம். நான் தான் படைச்சேன், எனக்கு தெரியாதா முயலை பத்தி? ஐயா, சில நேரங்கள்ல கடவுளோட வார்த்தை நம்மளோடு பேசும்போது, அந்த வார்த்தை உங்களுக்கு மத்தியில் கடந்து
அது சொல்லப்படுகிறது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இன்னைக்கு ரொம்ப இடத்துல ஆண்டவர் வந்து அவருடைய சுவிசேஷமான வார்த்தைகளை, அவருடைய சத்திய போதனை, அவருடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை நம்ம மத்தியில சொல்லும்போது அதை நம்ம பற்றி கொள்றது இல்லை. ஏதோ தானமான கிறிஸ்துவ வாழ்க்கை, ஏதோ தானமான வார்த்தைகள், ஏதோ தானமான போக்குகள். இது என்ன சொல்லப்படுகிறதுனா, உங்களை ஆண்டவர் உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பலவிதமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து உன்னை மேன்மைப்படுத்தும்படி. ரொம்ப பேருக்கு ஆண்டவர் நல்ல மேன்மைப்படுத்திட்டார்னா மேன்மைப்படுத்தவரே மறந்துடும். ஆண்டவர் உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை தேவன் மேன்மைப்படுத்த வைத்திருக்கிறானா அந்த மேன்மையை பிடிச்சுக்கிறோம், ஆனா மேன்மைப்படுத்தினவரை மறந்துடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு, அவரே ஒளியா இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில, இருளுக்கு இடமில்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இருளை கண்டு விரும்புகிறார்கள். அல்லேலூயா. இருளானது ரொம்ப பேரு சில நேரத்துல எல்லாம் லைட் அடிச்சுட்டு ஒரே ஒரு லைட் தந்துடுறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளைக்காரன் கலர்ல இருக்கோம். என்ன கலர்ல இருக்கோம்? அட்டை கோப்பியோவா இருக்கிறேன் நான். இதுல இருள்லாம் அடிச்சுட்டா எப்படி இருப்பேன்? பல்லு கூட தெரியாது. இந்த இருளானது நல்லா கவனமா கேளுங்க. இந்த இருள்ல வாழ்கிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ நிமிடம் இப்படின்றதுக்குள்ள பாவம் என்கிற ஒரு ஆவி உன்னை மேற்கொள்ளும். ஒருவேளை நீ சொல்லலாம், ஓ ஐ எம் ஸ்ட்ராங், நான் பலமா இருப்பேன், நான் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். இன்னைக்கு நான் போதிக்க, இயேசு கிறிஸ்துவ போதிக்க தான் வந்திருக்கிறேன், பிசாசால. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் வேதம் சொல்லுகிறது, அவன் தந்திரமாய் உன்னை வஞ்சிக்கும்படி, அவன் தந்திரமாய் உன்னை ஏமாற்றும்படி, அவன் தந்திரமாய் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விளங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? இருள்ல வாழ்ந்து, இருள்ல நம்ம வாழ்கிறனால இருளை அதிகமாய் விரும்புகிறோம். அந்த இருள் நம்மளுக்கு என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல பாவத்தை கொண்டு வரல, முதல்ல தேவனுடைய வெளிச்சமானது. வசனம் சொல்லுது 2வது அதிகாரம், அந்த ஒளி 2வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றிக்கொள்ள. அப்படின்னா அந்த இருள்ல இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய வழியை பின்தொடரல, அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியல, அவரோட வழியில நிலைத்திருக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ பிசாசோடைய ஆலோசனையில, பிசாசோடைய வார்த்தையில நீ கேட்கும் போது அந்த வார்த்தை உனக்கு இனிமை தரும், அந்த வார்த்தை உனக்கு சுகத்தை கொடுக்கும், அந்த வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்தும். ஆனாலும் அதல்ல நிரந்தரம். இந்த ஒளியின் வார்த்தையோ உனக்கு நிரந்தரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு நன்மை தேவைப்படுதுன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில் வருகிற சில காரியங்கள் தேவன் வெளிச்சத்தை காட்டும் போது அதில் நீ கடந்து போக வேண்டும். அது உனக்கு பாடா இருக்கலாம், அது உனக்கு வேதனையா இருக்கலாம், அது உனக்கு கஷ்டத்தை உண்டாக்குறதா இருக்கலாம். ஆனாலும் அதன் மேல் ஆண்டவர் உனக்கு நன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நன்மை செய்கிற தேவன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், எதினால் மனுஷர்கள் தேவன் ஒளியாய் பற்றிக் கொள்ள முடியவில்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், அதற்கு ஒரு பதில் சொல்லப்படுகிறது. எதினால் உன் கண் கெட்டதா இருந்தால், எதினால் மனுஷர்களுக்குள் தேவன் ஒளியாய் பற்றிக் கொள்ள முடியல.
எதனால மனுஷர்கள் தேவனுடைய ஒளியை பற்றி கொள்ள முடியல? எதனால? வசனம் அதுக்கு சொல்லப்படுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். உன் கண் கெட்டதா இருந்தால், நல்லா கவனமா கேளுங்க, உன்னுடைய கண் கெட்டதா இருந்தால். ஹலோ, எல்லாரும் கண்ணும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, எட்டி பிள்ளை மேல் பளிச்சுன்னு இருக்கு. ஆனா வசனம் எப்படி சொல்லுது? நீங்க நினைக்கலாம் பாசருக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு போல, வயசாகிட்டு இருக்குல்ல, பாசருக்கு கொஞ்சம் மண்டை ஓடிச்சு போல. என் கண் நல்லா தானே இருக்கு, அப்பா மாத்தா போட்டு நல்லா தான் இருக்கிறோம், அப்பா மாத்தா போடாம நல்லா தான் இருக்கிறோம், லைன்ஸ் போட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறோம். பாசரியா என் கண் அப்படி சொல்றாரு. ஆனா வசனம் இந்த மத்திய சொல்றாரு அப்படி, உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் நல்லா கவனமா கேளுங்க ஐயா, வசனம் என்ன போதிக்குது அதை கேளுங்க. நான் ஏதாச்சும் பிரசங்கத்துல ஒரு கதை சொல்லுவேன், அதை கேட்டுட்டு ஒரு வாரம் அந்த கதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது ஒண்ணுமே கொண்டு வராது. அல்லேலூயா. நான் சொல்ற கதை உங்க மைண்டை நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி திருப்ப பிரசங்கத்தை கேட்கறதுக்கு தான் கதை சொல்லுவேன், சரிங்களா? நீங்க அந்த கதையை பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரா, பாஸ்டரா இன்னைக்கு அந்த எலி கதை சொன்னாரு சூப்பரா இருந்துச்சு, அதல்ல வசனம். இங்க சொல்லப்படுகிறது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் யாரு? நான் சொன்னேன் வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமா தானே? உனக்குள்ள இருக்கிற வெளிச்சமானது இருளாய் இருந்தால் அந்த இருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் பாருங்க. இப்ப உங்களுடைய சரீரத்துக்குள்ள வெளிச்சம் அதிகமாய் காணப்படுகிறதா இல்ல இருள் அதிகமாய் காணப்படுகிறதா? இங்க சொல்லப்படுகிறது உன்னுடைய கண் கொஞ்சம் மாத்தா என்ஜிங் உன்னுடைய கண் எப்படி கெட்டதாய் இருந்தால், அழுக்கா கூட எழுதப்படல, கொஞ்சம் அழகா ஸ்டாண்டர்டா ஒரு மரியாதைக்கு எழுதிருக்காங்க. மத்திய உன் கண்ணு கொஞ்சம் கலர் மாறி இருந்தால், உன் கண்ணு கொஞ்சம் மங்கி இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தா ஏதோ நம்ம ஏற்றுக்கலாம். கட்டுறதுன்ட்டாரு அப்படிதான் எழுதிருக்கேன். நான் மாத்தவே பிரச்சனை. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய், because your eyes, இங்க சொல்லப்படுது உன்னுடைய கண். சில நேரங்கள்ல நம்ம கண்ணிலே எல்லாத்தையும் நியாயம் தீர்த்தோம், கண்ணிலே எல்லாத்தையும் பேசுறோம். நம்ம சிவாஜி மாரி கண்ணிலே எல்லாரும் பேசுறோம், கண்ணிலே பேசி முடிச்சிருவோம். ஆனா போடுவோம் கரெக்ட் நம்ம போட்டா தவம் இயேசு சும்மா நம்மளுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான்னு தத்தா கண்ணிலே எல்லாத்தையும் நியாயம் தீர்த்தது, கண்ணிலே எல்லாத்தையும் பேசுதோ. இவங்க பயங்கரமானவங்க, கிட்ட போயிடாதீங்க எரிச்சிருவாங்க. வசனம் சொல்லுது உன் கண் கெட்டதா இருந்தா. இன்னைக்கு ரொம்ப பேரோட கண் கழுவப்படும். அல்லேலூயா. டெமோ அதை போட்டதில்ல, ஆண்டோட வார்த்தையை பார்த்து உன்னோட கண் என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். உன் கண் தேவனுடைய கண்ணின் வார்த்தையின்படி மாறணும். அல்லேலூயா. உன்னோட கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்ப உன்னோட கண் கெட்டதா இருக்கனால உன் சரீரம் முழுவதும் இருளா இருந்தா எங்கேயா வெளிச்சம் காண முடியும்? எங்கேயா வெளிச்சம் கிடைக்கும்? எங்கேயா அந்த வெளிச்சம் வந்து பிரகாசிக்க இந்த கண் மத்தியிலும் சரி, சரீர மத்தியிலும் சரி, இந்த வெளிச்சம் எங்க வந்து தோன்றும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை கடவுளாக நம்புகிறோம். ஆனாலும் நம்மளோட கண் கெட்டதா இருக்கிறது. எல்லா காரியத்திலும் அவிசுவாசம், எல்லா காரியத்திலும் உலகத்தின் பிரகாரமாய் பார்க்கிறது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் உலகத்தோடைய ஆலோசனை படி கண்கள் என்ன பண்ணுது? நியாயம் தீர்க்கிறது.
உலகத்தில் இப்படி சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும். என்னடா அது? கண்ணால் பார்த்த இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது பொய்ன்றாங்க. காதால் தான் கேட்டேன், அது குதிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு அவன் பொய்ன்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் முழு சரீரமும் இருளாய். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நம்மளுடைய கண் என்னமா இருக்கணுமா? ஆண்டோட வசனத்தின்படி இந்த கண் வேலை செய்யும். இந்த கண்ணானது ஆண்டவர் படி, ஆண்டோட வார்த்தையின் படி வேலை செய்யும். நீ வாடா வாடா ஏடா அப்படி பார்க்குற? டாலுக்கு வேற வேலை இப்போ பார்த்தா என்னதான் பண்ணுறேன். உனக்கு சிஸ்டம் யார் சொல்லுவாங்க, அப்போ கூப்பிடுறேன். நல்லா கவனமாக கேளு. இவன் வந்து 15 வயசு 15 வயசு. ஓகே, இவர் வந்து 15 வயசு ஃபார்ம் 6 படிக்கிறார், ஃபார்ம் 3 படிக்கிறார். நான் இவனை இந்த சபைக்கு வரும்போது 4 வருஷத்துக்கு முன்னுக்கு எவ்வளோ கரெக்டாக ஜூம் பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த சபையை வரும்போது, நம்ம சபையை வளரும்போது நான் இவனை பார்க்கும்போது சொன்னேன், ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சொன்னாரு, இவன் தான் அடுத்து இந்த சபையை டேக் ஓவர் பண்ண போறவன், இவனுக்குள்ள அந்த வரத்தை நான் வச்சிருக்கிறேன், இவனுக்கு இப்பயே கற்றுக்கொடுது. ஆனா ஒவ்வொரு தடவை நான் அவனை பார்க்கும்போதும் சரி, மியூசிக் வாசிக்கும் போதும் சரி, எங்கேயாச்சும் பிரேயர்ல உட்காந்து ஏசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா பார்க்கிற கண்களுக்கு வாசலுக்கு வேற வேலையே இல்லை. இவனை எந்த நேரம் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் அம்மாவுக்கு சூடு சோழ இருக்கா இல்லைன்னு தெரியல, கொஞ்சம் கூட மகனை ஏசுறாங்க, உள்ள துடிக்கிறதே இல்லை. அப்படிலாம் இருக்கு சிலவங்களுக்கு. ஆனா நான் என்ன பண்ணுகிறேன், என்னுடைய இருளான கண்கள்ல நான் அவனை பார்க்காதபடி எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட தரிசனமான அந்த வெளிச்சத்தின் கண்ணுல இவனை ஒரு ஊழியக்காரனாய், இவன் தேவனுக்கு ஒரு நாள் பிரகாசித்து இந்த ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச்ல என்ன காட்டிலும் பல மடங்கு, டபுள் இல்ல, என்ன காட்டிலும் பல மடங்கு இவன் இந்த சுவிசேஷத்த தேவனுடைய இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை பல மடங்கு இவன் கொண்டு போவா. ஐ கன்ஃபெஸ், அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தவறுக்கு செய்றாங்க, ஒரு மனுஷனுடைய நிலைமை சரியில்லை, ஒரு மனுஷனுடைய பார்வை சரியில்லை, ஒரு மனுஷனுடைய கொள்கை சரியில்லைன்னு சொல்லி நீங்களும் நானும் நம்மளுடைய கெட்ட கண்களினால் அதை பார்க்கும்போது இவனுடைய எதிர்காலத்தை எல்லாத்தையும் நம்மளே என்ன பண்ணுகிறோம், முடக்கி விடுகிறோம். பழைய ஏற்பாடுல தாவீது குறித்து நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ஜெசி, தமிழ்ல என்னன்னு தெரியல, தாவீதோட அப்பா பேரு ஜெசி. சாமுவேல் போய் கேட்பாரு ஜெசி கிட்ட, உனக்கு இவ்வளவுதான் பையனா, இவ்வளவுதான் பிள்ளைங்களா, வேற பிள்ளைங்க இல்லையா? அதற்கு ஜெசி அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இருக்கான் ஒருத்தன். எப்படி? இருக்கு ஒண்ணு, போயிருக்கு சேர்ச்சிக்கு, ஒன்னுக்கு பிரயோஜனம் இல்லாது, அது ஆடு மீச்சிக்கிட்டு இருக்கு, அங்க போய் பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே அங்கதான் நின்றுட்டு போ. ஐயா, அந்த கண் கெட்ட கண்ணா இருக்கிறனால உன்னை சோர்வடைக்க செய்யும். ஆனா அந்த சாமுவேல் கிட்ட இருந்த அந்த கண்ணானது ஒளியா இருக்கிற அந்த கண் தாவீதை தேடிக்கொண்டு போனது. இன்னைக்கு அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத தள்ளப்பட்ட உங்களை ஆண்டோடைய சுத்த கண், வெளிச்சத்தின் கண் உன்னை பார்த்தனால்தான் இன்னைக்கு உன்னை மீட்டு கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கண்ணு போல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, உன்னை இந்த சபையில அவர் எப்படி உன்னை பார்த்தாரோ அதை போல உன்னுடைய கண் சுத்த கண்ணாய் தேவனுடைய வெளிச்சத்தின் பார்வையாக மற்றவர்களையும் மற்றவர்களுடைய நிலைமையும் நீ வெளிச்சத்தின் பிரகாரமாய் பார்க்க வேண்டும். இந்த பையனை பார்க்கும்போது இவன் அடுத்த ஒரு ஜெனரேஷன் நல்ல பையனாக வருவான். அதுக்காக சபையில பாஸ்டராகி ஃபுல் டைம் அதல்ல, இவனுடைய எப்படி சொல்லுவாங்க, இவனோட சொந்த வேலை என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல், சொந்த வேலை. சேர்ச்சில் ஊழியம் செய்து ஓகே, வேலைக்கு போயிட்டாங்க, ப்ரொஃபஷனல். இவன் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வேலை, யாருக்கு தெரியும், நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர்,
நல்லது தானே? நம்ம சர்ச்சில் டீச்சர் வந்துட்டாங்க, நம்ம சர்ச்சில் டாக்டர் வந்துட்டாங்க, அடுத்தது ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள் வந்தாரு, வந்த வேகத்தில் போயிட்டாரு. சரி பரவாயில்ல, நல்லது. யாருக்கு தெரியும் ஒரு இன்ஸ்பெக்டர்? அல்லேலூயா. என்ன ஆமே சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டானா மரியாக்காவை மரியாதை ஜெயிச்சது யாருக்கு தெரியும்? என்ன நம்ம அவனை குறித்து குறை தேட போடுகிறோம். வசனம் சொல்லுது, பேதைகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது உங்களுக்கு புரியல, சுத்த தமிழ்ல பேசுறேன். அறிவாளிகளை மானுவாக்குறதுக்காக படிக்க தெரியாத என்ன ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு, நம்மளுடைய கண் கெட்ட கண் அல்ல. இன்னைக்கு நம்மளுடைய கண் ஆண்டவர் கெட்ட கண்ணாய் மாத்தல. அந்த கண் கெட்ட கண்ணாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? இருளா இருக்கும். அந்த இருள் இருந்து ஆண்டவர் முன்னவே நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். அப்ப ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டது மெய்ன்னு சொன்னா உன் வாழ்க்கையில பாவ செயல் இருக்காது. நீ சிகரெட்டுக்கு அடிமை இல்ல, நீ மதுபானத்துக்கு அடிமை இல்ல, நீ உலகத்தில் காணப்படுகிற கேங்ஸ்டருக்கு அடிமை இல்ல, நீ காணப்படுகிற உலகத்தின் பிரகாரமாய் வட்டிக்கு நீ அடிமை அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதில் வந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டார். கன்ஃபெஸ், அறிக்கை செய். ஒருவேளை நீ தேவன் சமூகத்துல வரும்போது இவ்வளவு நாளா நீ வட்டி வாங்கி இருக்கலாம், ஒருவேளை நீ கேங்ஸ்டர்ல இருந்திருக்கலாம், ஒருவேளை நீ மதுபானத்திலையும் சிகரெட்லயும் கஞ்சாலையும் எப்படியா வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உன்னை அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை ஆக்கிட்டார். ஒருவேளை நீ அந்த கடன்ல இருக்கலாம், வட்டி கட்டலாம், செபி. இதுக்கு மேல வாழ்க்கையில கடனே வாங்கக்கூடாது. ஆண்டவரே என்னை மாத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையானது அப்படி இருக்க, அப்படி இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம், இப்படி உன்னிலிருந்த வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள், அந்த இருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். எவ்வளவு இருளான வாழ்க்கையில நீ வாழ்ந்தேன்னு சொன்னா, அந்த வெளிச்சத்தை உணராதபடி, அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, அந்த வெளிச்சத்தை நீ வந்து காணாதபடி எவ்வளவு அளவுக்கு அந்த இருள் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த இருளை விட்டு தேவன் நம்மளை வெளியே வர சொல்றாரு. இருளான வாழ்க்கையை விட்டு வெளியே வர சொல்லுகிறாரு. ஐயா, நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை கொண்டு வரேன், கேளுங்க நல்லா. இயேசு வந்து மன்னாந்தரத்துல உபவாசத்துல போனபோது இயேசு கிட்ட பிசாசு வந்து பேசுகிறான். நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப பேர் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறோம்? இயேசு கிட்ட என்னது என்ன அச்சிக்காவா விளையாண்டு அச்சிக்காவா அந்த ஓடி விளையாடுவாங்க, கண்ணாமூச்சி. இயேசு கிட்ட நம்ம கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்கோம். இதை போலதான் இயேசு கிட்ட பிசாசு கண்ணாமூச்சி விளையாட வந்தான். வந்து சொல்றான், நான் கேளுங்க, நீ என்ன வணைந்து கொண்டார், என்னை பணிந்தார். நல்லா கவனமா கேளுங்க. நான் வந்து எம்ஜிஆர் அறப்பாடு போட்டார் அந்த கதையை சொல்லல, வீரப்பா நம்பியார் அவங்கள பத்தி பேசல, நான் இயேசுவை பத்தி பேசுறேன், கேளுங்க. இன்னைக்கு அநேக பேர் பிசாசானவன் வஞ்சிக்கிறான், அவன் ஏமாத்துகிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தை விட்டு உங்களை இருளுக்குள் வாசம் செய்யும்படி உங்களை என்ன பண்ணுகிறான்? உங்களோட புத்திகளை நியாயப்படுத்துகிறான். இயேசு கிட்ட பிசாசு வந்து சொல்லுகிறான், நீ என்னை பணிந்து கொண்டால், என்னை பணிந்து அப்படின்னா என்னது? கும்பிட்டா, என்ன வணங்கடா, என்னுடைய வார்த்தையை நீ கேட்டா, என்னோட சத்தத்தை நீ யோசித்தா, நான் சொல்ற காரியத்தை நீ செய்தால், அப்படி இருக்க
அந்த உலகத்தை அப்படியே நான் உனக்கு கொடுத்துருவேன். எப்படி கொடுத்துருவாரு? பிசாசு எப்படி கொடுத்துருவாரு? இன்னைக்கு அப்படிதான் என் கிறிஸ்துவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருளில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஐயா, அந்த உலகம் டெம்பரவரி, அந்த உலகம் ஏமாற்றப்படும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. பரவாயில்ல, எது நடந்தாலும் சரி கர்த்தருக்கு நன்மைக்காக. ஏன் உங்களை சொல்லி பழிய நான் கேட்டுக்க, நானே என்ன சொல்றேன். நல்ல வீடு, நல்ல காடி இருக்கு, ஓகே, நல்ல பிள்ளைகள். திருப்பி நம்மளோட வாழ்க்கை மறுவழி கிழங்குக்கு போனா, நம்மளோட வாழ்க்கை மறுவழி கிழங்கு அப்படின்னா பிரிட்டிஷ் திருப்பி இந்த மலேசியா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டா என்ன ஐயா நம்மளோட வாழ்க்கை? நம்மளுடைய நிலைமை என்ன நிலைமை? நம்மளோட சூழ்நிலை என்ன சூழ்நிலை? நம்ம எல்லாத்திலும் உயர்வாய், ஆசீர்வாதமாய், மேன்மையா விரும்புகிறோம். நீங்க நினைக்கிறீங்களா அப்பொழுதும் இயேசு நம்மளை கைவிட்டு ஓடி போயிடுவாருன்னு? நீ தேடின, நீ பார்த்த ஆசீர்வாதமான வாழ்க்கை மாறினாலும் இயேசு ஒருபோதும் உன் வாழ்க்கையை விட்டு மாறாதவர். ஒருவேளை பிரிட்டிஷ் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கலாம், பரவாயில்ல இந்த மலேசியா ஆண்டு கொள்ளுங்க. ஆனா மனுஷனுடைய நிலைமை இறுதியம் மாறும். நீ நினைக்கலாம் இந்த மனுஷன் உண்மையா இருக்கிறான், இந்த சகோதரி உண்மையா இருக்கிறா, இந்த பாஸ்டர் உண்மையா இருக்கிறாங்க, நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனை தவிர வேற யாரும் உண்மையா இருக்க முடியாது. அல்லேலூயா. பிசாசமா இயேசு நாம சொல்றான், என்ன பணிந்து கொள்ளு, நான் இந்த பூமி எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். இயேசு நினைச்சிருந்தா, விருப்பப்பட்டிருந்தா, உங்களை மாரி என்ன மாரியும் என்னது என்ன விளையாட்டு அச்சிக்காவா கண்ணாமூச்சி விளையாடணும்னு நினைச்சா சொல்லியிருக்கலாம். யாரும் பார்க்கல, சரி வாடா பணிஞ்சு கொள்றேன் அப்படின்னு ஒரு போடு போட்டுக்கலாம். இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுமா? பரீட்சை பாராத. ஐயா, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உன் தேவன் சாதாரணவர் சொல்லி நீ உலகத்தின் பின்னாடி போகாத. உலகம் உனக்கு அனுபவ கொண்டாடும். நீ நம்புகிற சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு சோதோகுமாரா அப்படியே பச்சை பசேன்னு இருந்தது. இந்த லோத்தானவன் அந்த சோதோகுமாரை பார்க்கும்போது, ஐயோ நல்ல ஆசீர்வாதமான ஒரு மலையாக இருக்கிறது, ஆபிரகாம் சொல்லி சோதோகுமாரை எடுத்துக்கொண்டான், வாழ்ந்தான். தேவனால் அந்த சோதோகுமாரா அழிக்கப்பட்டது. வேதம் சாட்சியாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பிசாசோடைய ஆலோசனை கேட்டு, பிசாசனுடைய வார்த்தைகளை கேட்டு அழிவுக்கு உண்டாகிற காரியத்தின் மேல எத்தனை தேவ பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில இந்த வெளிச்சம் என்கிற வார்த்தை காணப்பட முடியல. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உங்களோடு ஆண்டவர் இருக்கான்னு சொல்லி விசுவாசிக்க. என்ன தைரியம் இருந்திருந்தா இந்த சாராமா ஆகார கூட்டிக்கிட்டு, இஸ்மாவேல கூட்டிக்கிட்டு தேவனோட சமூகத்துல ஆபிரகாம் இந்த இஸ்மாவேல டெடிகேட் பண்ண தேவன்கிட்ட கொண்டு வந்திருப்பான். புரியுதா நான் கேட்கிற கேள்வி? தேவன் என்ன சொல்லுகிறார் ஆபிரகாம்கிட்ட? ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாம்கிட்ட? உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்படித்தானே சொன்னாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு வேற ஒரு ஆலோசனை, வேற ஒரு வார்த்தை, வேற ஒரு காரியத்தை நினைச்சிட்டு சபையில கொண்டு வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே இதை தாங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு சந்தைங்க. தேவன் அதை சொன்னார் அவங்கள்ட்ட. ஆண்டவர் ஆபிரகாம்
ஆபிரகாம் சொன்னாரு, ஆகார கல்யாணம் பண்ணு, ஆகார் மூலியமா அவர் பிள்ளை வரட்டும், நான் அதை வந்து சந்நிதியை பெரிதாக்க சொன்னாரா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் சொல்றது ஒண்ணு, நீங்கள் நானும் புரிந்து கொண்டு செய்யறது ஒண்ணு. இன்னைக்கு பிசாசு இயேசுவே வந்து சோதித்தது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோதிக்கிறான். பல விதமான சோதனைகளை கொண்டு வந்து, பல விதமான சூழ்ச்சிகளை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமா இருளான வழிகளை நம்மளுக்கு காண்பிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் இருளான காரியத்தை போதிக்கும் போது தேவ பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள் நீ நிலைத்திருக்க வேண்டும். வெளிச்சம் இல்லைன்னு சொன்னார். லூக்கா 11:34 வாசிப்போமாக. கண்ணானது லூக்கா 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், பாருங்க, கண்ணானது உன் சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது, விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் வெளிச்சமாய் இருக்கணும், உன் கண்ணு தெளிவா இருக்கணும். நீ பார்க்கிற காரியம் ஆண்டோட வார்த்தையில நீ பார்க்க வேண்டும். நீ பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டோட வசனத்தின்படி, ஆண்டோட வார்த்தையின்படி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வேற எங்கேயும் போனா, நம்ம சபையில எடுத்துங்க, எத்தனை பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஒருத்தர் குறித்து ஒருத்தர், ஒருத்தவங்களை குறித்து ஒருத்தர், பாஸ்டருக்கு விசுவாசிகளை குறித்து ஒரு கருத்து வேறுபாடு, விசுவாசிகளுக்கு பாஸ்டர் குறித்து கருத்து வேறுபாடு. நீ சபைக்குள்ள பிசாசம் அப்படியாக தேவ பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீ வசனம் தெளிவாக போட்டிருக்க, கண்ணானது சரீரத்தை, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். முடிச்சீங்களா? உன் கண் கெட்டதாய் இருந்தால், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும். இன்னைக்கு நம்மளோட சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவர் இந்த சரீரத்தை தெரிஞ்சு கொண்டிருக்காரு? இந்த சரீரத்துக்குள்ள எந்த வெளிச்சம் காணப்படணும், எந்த வெளிச்சமானது இந்த சரீரத்தை நடத்த வேண்டும், இந்த சரீரத்துக்குள்ள எந்த வார்த்தையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான்னு சொன்னான், ஒருவன் தேவனோட சத்தத்தை கேட்கிறான்னு சொன்னான், அவன் தேவனோட வார்த்தையை கேட்டு நடக்கிறான்னு சொன்னான், அவனுக்குள்ள தேவனோட சத்தமானது, தேவனோட வெளிச்சமானது அவனுக்குள்ள கிரியை செய்யும், அவனுக்குள்ள வாசம் செய்யும், அவனுக்குள்ள தேவனோட வார்த்தை வெளிச்சமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அந்த வெளிச்சத்துக்குள்ள நடக்கிறனா வசனம் அப்படியாக சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வருகிறார். தேவன் தான் நம்மளுக்கு வெளிச்சம். நீ நான் இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிற காரணம் என்னதுன்னா, உங்களுக்கு நல்ல காடி கிடைக்கவோ, நல்ல வீடு வாங்கவோ, வீட்டுல வெங்காயம் வெள்ளை பூண்டு இறைச்சல்கள் எல்லாம் வர்றதுக்கோ, இல்ல நான் எல்லா விதத்திலையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நீ சபைக்கு வரல. தேவன் உனக்கு அதுக்காக தெரிந்து கொள்ளல. நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் சொன்னா வெளிச்சமாய் வழிகளை நீ நடக்க வேண்டும். உனக்காக, உன் குடும்பத்துக்காக நான் வந்து பரலோகத்தில் பரிந்து பேச முடியாது. நீ இந்த பூமியில எந்த அளவினால் அளக்கப்படுகிறியோ, நீ எந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்றியோ, இந்த பூமியில எந்த அளவுல தேவனுக்கு முன்பாக நிற்கிறியோ, அந்த அளவுல தான் நீ பரலோகத்துல நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்பாக நிற்ப. இன்னைக்கு தேவன்கிட்ட சாராள போல கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கோம். பயம் இல்லை. யாருக்கிட்ட பயம் இல்லை? தேவன்கிட்ட பயம் இல்லை. ஏன் தெரியுங்களா? அவர் நேசிக்கிற தேவன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் நேசிக்கிறவர் தான், ஆனாலும் சிச்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சிச்சிக்கிற தேவன், அவர் கண்டிக்கிற தேவனா இருக்கிறார். இஸ் a discipline.
அவர் ஸ்ட்ரிக்ட் ஆனவர். அல்லேலூயா. ஐயா, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் கீழே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட செவி என் பிள்ளைகள் மேலே தான் இருக்கும். என்னோட காது சத்தம் என் பிள்ளைகள் மேலே தான் இருக்கும். பிள்ளைகள்னா 3 பேர்த்த சொல்லலை, உங்களை எல்லாருடைய வார்த்தை மேலே தான். என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, சொல்றேன். நான் இங்கிருந்து நம்ம எல்லாரும் காடி பஸ்ஸு எல்லாம் பிடிச்சி நம்ம இதுக்கு போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம்? பீடிக்கு கூட்டு போயிருந்தோம். எல்லாம் வாங்க மன மகிழ்ச்சியோட போவோம் அப்படின்னு. நான் எல்லாத்தையும் பஸ்ஸெல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் அனுப்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். நானே குடும்பம்லாம் காடியில் கிளம்பணும். சரி, எல்லாம் பாருங்க, நான் கூட பஸ் ஏறல. நினச்சதா இப்போ மனைவி பிள்ளைங்க பஸ்ஸில் போகலாம், எவனால தான் இங்கிருந்து ஓட்டிட்டு போகிறதுங்க. ஆனால் என்னுடைய இருதயமானது, என்னோட வாஞ்சியானது, என் பிள்ளைகள், என்னோட ஆவிக்குரிய பிள்ளைகள் சந்தோஷமாக பஸ்ஸில் போட்டோம். பரவாயில்ல, போட்டோம், சந்தோஷமாக போட்டோம். அவங்க எந்த ஒரு டயட்டும் வேணாம், நல்லா ஹாயா. நம்ம போகிற சொந்தக்கார கல்யாணத்துக்கு கூட பஸ் காடி எடுத்து இல்லை பஸ் ஏறி வர சொல்கிறாங்க. பத்திரிக்கை மட்டும்தான் வந்து நீட்டுவாங்க, எங்களுக்கு கல்யாணம் வந்துருங்க. ஆனால் எப்படி வாங்க, எப்படி வரணும், ஷேர் லொக்கேஷன் கூட பண்ண மாட்டாங்க. பத்திரிக்கையில் எல்லா டீட்டெயில் இருக்கும், பார்த்துங்கன்னு வாங்க. ஆனால் நான் என் பிள்ளைகள்லாம் நல்லா சந்தோஷமாக ஏக்கோனில் ஆராதிச்சு ஒரு கடல் ஓரத்தில் போய் நம்ம எல்லாம் மகிழ்ந்திருந்து சந்தோஷமாக இருந்து கடந்து போகணும்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் பஸ்ஸில் ஏற்றி நான் காடியில் வந்தேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? கோசி. இவர்களை குறித்து அவங்க பேசுறது, அவங்களை குறித்து இவங்க பேசுறது, அவங்க சரியில்லைன்றது, இவங்க சரி, இதெல்லாம் பேசுறது பத்தாது. கடைசியா ஒருத்தர் வந்து நின்றாரு பாருங்க, பாஸ்டர் ஜேக்கப். அவரை பத்தி பேசிக்கிட்டு ஐயா, நம்ம உலகத்துல வாழும்போது, உலகத்துல நம்ம நடக்கும்போது, உலகத்துல இருந்தபோது நம்ம மற்றவங்களை பத்தி கோஷை பண்ணோம். அது உலகத்துல போதனை அவனுக்கு இல்ல, உலகத்துல அவனுக்கு தேவனுடைய அறிவு இல்ல, உலகத்துல ஆண்டவருடைய சத்தியம் உனக்கு இல்ல. ஆனா சபைக்குள்ள நீ வந்த போது சத்திய வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற தேவனோடு இருக்கும்போது ஒன்னும் நீ கோஷை பண்ணுகிறேன்னு சொன்னா நீ கடவுள் மேல பயம் அவனுக்கு. துணிகரமாய் சாராள போல துணிகரமாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அன்பான தேவன் சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாத, அவன் சிக்ஷிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு பின்தங்கி போன காரணம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். யூ மஸ்ட் ரெஸ்பான்ஸ். பின்தங்கி போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். என்ன சத்தத்தை காணும்? என்ன ஹஸ்பண்ட், என்ன பிரதர் இல்லையோ? பாஸ்டர் தான் எல்லாமே. அப்படியே சார், சரிதானே? நாம தான் காரணம். இன்னைக்கு எதுக்கு தெரியுங்களா அதுக்கு காரணம்? உன்னுடைய கண் எப்படி இருக்கான்? இருளா இருக்கிறது. உன்னுடைய சரீரம் முழுவதும் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கண்ணு அழுக்கா இருக்கு, கெட்டதா இருக்கு. உன் கண்ணு, உன் சரீரம் முழுவதும் அழுக்கா இருக்கு. இதுல இருந்து ஆண்டவர் சொல்ற வெளிச்சத்துக்குள்ளவா. யோவான் 3:9 மனுஷருடைய கிரிகையினால் பொல்லாதகள் இருக்கிறது. மனுஷருடைய கிரிகையினால் பொல்லாதவைகள் இருக்கிறது. வாசிப்போமாக. யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். ஒளியானது உலகத்துக்கு வந்திருந்தோம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது மனுஷருடைய கிரியைகள் இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டார். ஆனாலும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இயேசுவை பார்க்கிலும். கேளுங்க, இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. ஆனா நம்ம வந்து பொல்லாதவர்கள், இருளா இருக்கிறதுனால வெளிச்சத்தை, ஒளியை பார்க்கிலும் இருளை
மனைவி அவனை ஏமாத்திட்டு ஓடிட்டான்னு சொன்ன கடை போத்த போக்கியா வாங்கிட்டு போறான். இன்னைக்கு நான் வந்து போத்தை குடிச்சு இன்னைக்கு நான் இந்த ஹோட்டல்ல செத்துடணும். நான் நினைச்சேன் நம்ம ஆளுங்க தான் இதுல ரொம்ப வீக்கு அப்படின்னு நினைச்சேன். வெள்ளைக்காரனும் வீக் தான். அவர் வாங்கி பெரிய பெரிய போத்தெல்லாம் வாங்கிட்டாரு. நான் காடி ஓட்டிட்டு போறேன், அவர் எழுதிட்டு போறேன் வெள்ளைக்காரன். சொல்றாரு, பிரதர் டுடே ஐ ட்ரிங்க் a fish and egg and diet. அப்ப மனசுல நினைச்சேன், நான் நினைச்சேன் நம்ம ஆளுங்க தான் இதுல வீக்குன்னு நினைச்சேன். வெள்ளைக்காரனும் இதுல வீக்கா தான் இருக்கிறார். பிசாசானவன் நம்மளை விழுங்கும்படி எனக்கு தெரிந்த சகோதரி, நான் சின்ன வயதா இருக்கும்போது அவளுக்கு அந்த சிஸ்டருக்கு வந்தா 16 வயசு, எனக்கு 14 வயசு. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டான்னு சொன்னாங்க. உடனடியே அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. 15 நாள் ஐசியூல இருந்தாங்க, அப்புறம் இறந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க, என்னோட 2 வயசு தெரியும். இன்னைக்கு தமிழர்களுடைய இமோஷனல் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? கோவம் வந்துருச்சுன்னா மொத்த பாதிக்கப்படுது டிவி ரிமோட்டு. 2வது கொஞ்சம் கேட்டகரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபோனு, இல்லைன்னா 3வது பார்த்தீங்கன்னா கதவு. டமா தெரிஞ்சு வந்தாங்க, கோவமாக இருக்காங்க. 2வது கிச்சன் போனீங்கன்னா பெரிய ட்ராம் செட்டு எல்லாம் சீச்சட்டிலேருந்து சட்டி வரைக்கும் எல்லாம் பறக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிச்சன் சைட்னா தெரிஞ்சு வந்தால் பெண்கள் தான் கோவமாக இருக்காங்க. ஆண்கள் போயிட்டு யாருமே போய் ட்ராமா கொண்டு போய் கிச்சனில் விளையாட மாட்டாங்க. சீச்சன் டெங் அதெல்லாம் பெண்கள் டிபார்ட்மெண்ட். நான் ஆண்கள் டிபார்ட்மெண்ட் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ரிமோட் உடைக்கிறது, கதவு சாத்துக்கிறது, அப்புறம் என்னென்னாக்க அப்படியே மூஞ்சி வந்து இஞ்சி தன்னை குறங்கி என்ன பார்த்து உறங்க மாரி அந்த மூஞ்சி ஏற்கனவே பார்க்கற மாரி இருக்காது. இதுல கோவம் வந்துச்சுன்னா அந்த மூஞ்சியை பார்க்கவே முடியாது, முகத்திலே அடிச்சிடுவாங்க. என்ன சந்திரனா அவன் தானே பார்த்துருக்கீங்களாக்கா கண்ணாடியில் அவரை? இல்லை. சரி வாசிங்கம்மா அந்த 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். நல்லா கவனமா கேளுங்க. இயேசு இந்த உலகத்துல வந்த போது ஒளியானது, அவர் தான் ஒளி. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் தான் நம்மளுக்கு ஒளி. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எதை சொன்னார்? சில நேரத்தில் நேற்று கூட ஒரு பர்த்டேக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பிரசங்கம் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி வெட்டிட்டு ஒரு 2 கோடை போடுங்க. நல்லது, டெக்னாலஜி பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்குறீங்க. சரி 2 கோடுனா 3 கோடே போடுங்க. சரியா? அதுல உனக்கு நன்மை உண்டாகிறபடியா இருந்தா அதை நீ செய்யலாம். அது உன் பிள்ளைக்கு தீமை கொண்டு வருகிறது சொன்னா, அது உலகத்துல அந்த அவனுக்கு வந்து தவறான வழிகளை ஏற்படுத்துகிறது சொன்னா, அதுல இருந்து விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. அந்த காரியத்தை செய்கிறது நீ விலகி இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. எது தேவன் விரும்புகளையோ அதை தான் தேவனோட பிள்ளைகள் போய் நிற்கிறது. ஆண்டவர் சொல்ல, துன்மார்க்கரை கண்டு விட்டு விலகினே இல்லை, துன்மார்க்கம் கூட தான். அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வச்சுங்களேன். ஏன்டா அவனோட சேர்ந்துருக்கான், அவனை பார்த்தா பெரிய ஒரு இதாக இருக்கிறான், அவங்க கூட பஸ்ஸர் நம்ம இயேசு பிள்ளைங்க பஸ்ஸர், அவங்க நேசிக்கணும் பஸ்ஸர். சுவிசேஷம் நான் அப்படி தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஆமாடா, நீ தான் சொல்ல முடியும். நீயே ஒழுங்கு இல்லையே சேச்சில், நீயே எப்போ சேச்சை விட்டு தேவனை விட்டு ஓடுவேன்னு இருக்கிற, நீ எப்படா போய் சுவிசேஷத்தை சொல்லுவ? என்னம்மா, எங்க பாட்டி எப்படியும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆட தெரியாதவன் ஆடையே தெரியாதான். ஆனா பிரதர் மேல கோணையா இருக்கு, அதான் என்னால் ஆட முடியல. இல்லைன்னா முதல் மைக்கேல் ஜாக்சன் மாரி ஆடி இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள அந்த வெளிச்சத்துக்குள்ள நீ வாழ முடியாதனாலதான் உலகத்தோட இருள் உனக்குள்ள சூழ்ந்து இருக்கிறது. அதுல இருந்து நீ வெளியே வரணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமாக. எபேசியர் கனியற்ற
மைண்ட். அந்தகாரன்னா என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ரொம்ப பேர் சபையில் உள்ளவங்க, நான் சொல்றேன், தேவனுக்கு அருவருப்பான அந்தகார கிரியத்தோடு உடன்படிக்கை செய்றீங்க. இன்னும் என்னோட சபையில, நான் இருந்த சபையில ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்க தாத்தா, அந்த தாத்தாவுடைய மகன், அந்த மகனுடைய பேரை, சரிங்களா, 3 தலைமுறையும் 36 கேங்ல உள்ளவங்க. அவன்கிட்ட ஒரு நாள் பேசும்போது அவன் என்ன சொல்றான், என்ன அண்ணன் தான் கூப்பிடுவான், என்ன சொல்லுங்க, நான் 3 இறக்கிறேன் இருக்காங்க. நீ என்னடா அப்படி பேசுற? ஆமா, நீ இதெல்லாம் தவறா, சும்மா இருக்கீங்க. எங்க அப்பா அந்த கேங்ல தான் இருக்காரு, எங்க தாத்தா அந்த கேங்ல தான் இருக்காரு, ரெக்கமெண்ட் பண்ணி விட்டதே இவங்க தான். வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளை நீ வந்து தேவனோட பிள்ளையா இருக்கிற நீங்க அந்தகார கிரியை. அன்னைக்கு அந்த வெள்ளைக்காரன் நான் சுவிசேஷம் சொல்லும்போது அவன் சாவ போறேன்னு சொன்னான். நான் சொன்ன இயேசு உன்னை நேசிக்கிறாரு, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இந்த ஜீவன் இந்த அறிவு உனக்கு கொடுத்தாருன்னு சொன்னா இந்த பூமியில நீ நல்லா வாழறதுக்காக இதெல்லாம் செய்யாதன்னு சுவிசேஷம் சொல்லிட்டு, ஓகே ஓகே பிரதர், நீ எனக்கு சொன்னதுக்காக யூ ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லி எனக்கு முத்தம் கொடுத்து வந்தாங்க வெள்ளைக்காரன். அங்கே முத்தம் கொடுக்குறாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ காடி இங்க பார்க் பண்ண மேல ஹோட்டலுக்கு 2 பேரும் போய் தண்ணி அடிப்போம், இந்த 4 போத்தம் வாங்கி வச்சிருவா. சாய்மன் வந்தா என்ன பண்ணிருப்ப? வெள்ளைக்காரன் கூப்பிடுறான், ஒரு ஒரு பெருமை தானே. இப்ப அண்ணா வந்து பேசுனா, சொல்லுங்க அப்படியே இதே போல எஸ் ஓ ஓய்யா ஓ அப்படி வந்தா காட்டிங்க. இன்னைக்கு தேவனோட பிள்ளைகள் அந்தகார உலகத்தோடு, வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளோடு உடன்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவன் மனசுல ஒரு பெரிய கவலை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அந்த ரகசியத்தை, அந்த பிரச்சனை அவங்களால ஷேர் பண்ண முடியாம அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆலோசனை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆண்டி கிட்ட சொல்லி, அந்த ஆண்டி என்ன பண்ணியிருக்காங்க, எம்சிகா லெமன், அதுல ஒரு மாதிரி இந்த 2 லெமனையும் உன் தலைக்காணி கீழே வச்சு படுத்துங்க, உன் பிரச்சனை எல்லாம் போயிடும். இந்த பிசாசு இதெல்லாம் செஞ்சுட்டு 1 வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்லுது, ஒண்ணு சொல்லாம இருந்தா தப்பிச்சிருக்கோம், அது நான் ஏற்கனவே கேட்டவன், ஏன் கிட்ட வர இது வந்து சொல்லணுமா கேட்டேன். நீ தூங்கி ஏச்சான்னு மறுநாள் போயிடுச்சாரு, ஒன்றே போல அந்த எம்சிக்கு அங்கதான் இருந்துச்சு, என் பிரச்சனை அப்படிதான் இருந்துச்சு. ஐயா, நம்ம உலகத்தோடைய ஆலோசனை, இச்சைகள், உலகத்தில் இருக்கிற பிசாசோட கிரியைகள், இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவன் நல்ல சுவிசேஷத்தை அறிஞ்சவன், தேவனுக்காக ஊழியம் செஞ்சவன், சில நேரத்துல பின்மாற்றத்துல போயிட்டான். அவன் என்ன பண்ணா, சம்பாதிக்கணும், நல்லா பணத்தை சேர்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி அவன் நல்ல வேலை செஞ்சான். செமி கவர்மெண்ட்ல வந்து நல்ல வேலை செஞ்சான், நல்ல சம்பளம், மாசம் வந்து 3000 4000 எடுப்பான் கேரள. யோசிக்காதீங்க, மாசம் ஜெய்பில யார் சொல்றேன், சைமனியா, பிரதரியா, விக்ரியா, இல்ல கேரள நடந்துருக்க அந்த பையனை, அந்த பிரதர் நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சா. செமி கவர்மெண்ட்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலைக்காரர். அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட நீ வந்து இதை நீ செஞ்சீன்னா, இந்த ஒரு ஆவியை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ நல்லா பணக்கார ஆகலாம், நீ வட்டி விடலாம், உனக்கு காசு வந்து உன்னை தேடி எல்லாமே வரும். நீ வந்து இதை வச்சிருந்தீங்கன்னா இது என்ன பண்ணும், எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து காசை திருடிட்டு வரும். என்ன பண்ணிட்டு வரும், காசை திருடிட்டு வரும்னு சொன்னா, இவன் என்ன பண்ணா, அந்த மலாய்க்காரங்களோட இதுல போய் அவன் சேர்ந்து அந்த ஒரு ஆவியை ஏத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு அவன் என்ன கேட்டாலும் அந்த ஆவி அந்த கிரியை அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அவன் பணம் கேட்டா பணம் எடுத்து வந்து கொடுக்கும்.
அவன் எதெல்லாம் கட்டளையிடுறானோ அந்த ஆவிக்கு அதெல்லாம் போய் கிரியை செய்ய கொண்டு வரும். ஆனா ஒண்ணு ஒப்பந்தம், அவங்க அதுக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒப்பந்தம். அவன் என்ன கேட்கிறானோ அதெல்லாம் அது கொடுக்கணும், அது என்ன கேட்குதோ அதெல்லாம் இவன் கொடுக்கணும். இப்படியாக அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நடக்குது. ஒரு நாள் இந்த விஷயத்தை அவன் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன், ஐயா நீ செய்யறது பெரிய தவறு, நீ செய்யற காரியம் ரொம்ப தவறு அப்படின்னு சொன்ன போது சொன்னா, இல்ல எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, சரி என்னுடைய நிறைவா என் பணத்தெல்லாம் நிறைவா வச்சிருக்கேன், சரி இப்ப எதுக்காக நீ இதை என்கிட்ட வந்து சொல்ற? பாஸ்டர் எல்லாம் நிறைவா இருக்கு, ஆனா என்னுடைய மனைவியோட கர்ப்பத்துல பிள்ளை தங்க மாட்டுது, என்னோட மனைவியோட கர்ப்பத்துல பிள்ளை தங்க மாட்டுது. நான் கேட்டேன், உடனடியா ஆவியான ஒரு வார்த்தை கொடுத்தா கேட்டேன், அது உன்கிட்ட கேட்டது என்னன்னு சொல்லிட்டான்னு. அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, அவ்வளோ நேரம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன்கிட்ட கேட்டேன், அது உன்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? அந்த கர்ப்பத்தில் வளருகிற சிசுவை அது உன்கிட்ட கேட்டுச்சான்னு கேட்டேன். அவன் கண்ணுல இருந்து தண்ணீர் ஊத்துது. ஆமா பாஸ்டர், அது ஒண்ணுதான் என்கிட்ட கேட்டுச்சு, வேற எதுவுமே கேட்கல. என்னோட நாட்கள் முழுவதும் அது என் கூடயே இருக்குமா, அது வரைக்கும் என் மனைவியோட கர்ப்பத்தில் உருவாகிற சிசுவை, இந்த குழந்தைய அதை எடுத்துக்கணும்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டவருடைய ஒளியில நின்று ஆண்டவருடைய சத்தியத்துக்குள் போகிற தேவ பிள்ளைகள் என்ன வசனம் என்ன சொல்லுது? கனியற்ற அந்தகார கிரியைகள், கனியற்ற அந்தகார கிரியைகளோடு. நீங்க ரொம்ப பேரு பிசாசோட கிரியை, பொம்மை, மந்திரங்கள், உலக சொல்லப்படுகிற மந்திரின் கிரியை. பிள்ளை பிறந்துட்டா அவங்க வீட்டுக்கு போய் மஞ்சள் தண்ணி ஊத்துறோம். ஏன் மஞ்சள் தண்ணி ஊத்துனா எதுவுமே வராத கூட. சிங்கப்பூர்ல ஒரு கதை நடந்துச்சு, சொல்றேன் உங்களுக்கு. நான் இப்போ சிங்கப்பூர்ல இருந்தேன், கொரோனா டைம்ல என்ன அங்கே அடிச்சு போட்டாங்க. பிக் பாஸ் இல்ல பிக் ஹோட்டல், பிக் பாஸ் ஹோட்டல் காலங்கள் இருந்தேன். விட்டுலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரதர் போயிட்டு என்ன பண்ணாரா, அவங்களோட குடும்பத்தில் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க, நீ மஞ்சால குளி, மஞ்சள் போட்டு குளிச்சின்னா அவனுக்கு எந்த கொரோனா வராதுன்னு சொன்னானே. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பிரதரு, அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல், கேள்விப்பட்டிருக்கேன், 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் லிட்டன் இந்தியாவில் போயிட்டு மஞ்சா எத்தனை கிலோ வாங்கினார் தலை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு அந்த ஒரு பெட் குளிக்கிறது அதுல தண்ணியை நடிச்சிட்டு அறிவாளி சோக்கத்தெல்லாம் போடல, மஞ்சா போட்டு விட்டாரு. நல்லா கலக்கிட்டா அதுல அடிச்சிருக்காரு நீச்சல். இப்படி அடிச்சு கிழிச்சு நல்லா கவனமா கேளுங்க, பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டான் அந்த ஹோட்டல்ல. அடிச்சு ஐயா என்ன பண்ணிட்டாரு, குளிச்சுட்டாரு. குளிச்சு ஏஞ்சிட்டு தண்ணியை திறந்து விட்டாரு. அதெல்லாம் மஞ்சா. எடுத்து கட்டினாரு பாருங்க துண்டு, அதுவும் மஞ்சா. நடந்தாரு பாருங்க, காப்பையெல்லாம் மஞ்சா. போய் படுத்தாரு பாருங்க, படுக்கலாம் மஞ்சா. மறுநாள் ரூம் கிளீனர் வந்ததுதான். மேனேஜர்ல இருந்து மெயின்டெனன்ஸ்ல இருந்து பாஸ் வரைக்கும் எல்லாம் இறங்கிட்டாங்க. எல்லாம் ரூம் கொண்டு வாட் the concept, the hotel concept மாத்திட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நோ நான் இந்த மஞ்சா குடிக்கிறேன், மஞ்சால தோட்டனா மஞ்சால படுத்தா, அதனால ஓலிஸ் மஞ்சா. கம்பெனி என்ன தானே சொல்லிட்டான், இதுல நான் 5 காசு மட்டும் தங்கம் பண்ண மாட்டேன், அவனே கட்ட சொல்லுங்க எல்லாத்தையும். ஹோட்டல் விட்டு வெட்ட வச்சுட்டாங்க. ஐயா மஞ்சள் மீன் பொரிக்கிறதுக்கு பாய்ப்பாங்க, கோழி போட்டு அது கொஞ்சம் இதுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுங்களா, ஆண்டவரோட சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம். ஆனா உலக பிரகாரமான ஐக்கியம், உலக பிரகாரமான ஃபெலோஷிப், உலக பிரகாரமான
உனக்கு என்னத்தை தெரியுமா கொண்டு வரும்? தொடர்ந்து அப்படியே வாசி. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளு. அதை கடிந்து கொள்ளு. நீ ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லுவாரு, இது விட்டு வெளியாக, இதை கடிந்து கொள்ளு, இதோட நிக்காத, இதோட உறவாடாத, இந்த விஷயத்துல தலையிடாத, தேவன் சொல்லுவாரு. அப்ப கீழ்ப்படிய மாட்டோம். அதுதான் உனக்கு தலைவலியா வந்து நிற்கும். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, தேராக விட்டு, கல்யாணம் பண்ணல, தேராக விட்டு வெளியாகு, உன் தகப்பனை விட்டு நீயும் சாராலும் வெளியே போ. ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறான்னு சொன்னா வெளியாவே இல்ல. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்ப படு. தேவன் ஒரு விஷயத்துல இருந்து நீ வெளியாகு. ஏற்ற ஒரு சகோதரர் சொன்னாரு, கேளுங்க, இதையும் நல்ல விஷயம். அது இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இடையில தான் சொன்னாரு, பச உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க யாரு? பச நான் ஆரம்பத்துல இந்த சபைக்கு வந்தப்ப, ஓகே, தவறாம உங்களோட காடி நம்பர் எடுப்பேன் பஸ். பரவாயில்லையே, அடிச்சுட்டா எடுத்துக்கிட்டே இருப்பேன். என்ன வீட்டு சிரிக்கிற? இல்ல, எடுத்துக்கிட்டே இருப்பேன் பஸ். சரி, இப்ப வரைக்கும் எடுக்கிறியா? இல்ல பஸ், நீங்க ஒரு நாள் பிரசங்கத்துல சொன்னீங்க பாருங்க, நான் இந்த கார்டுக்காக ஜோம் பண்ணி இருக்கிறேன், இந்த நம்பரே ஏறக்கூடாது, எனக்கு ஏறக்கூடாது, இந்த நம்பர் எடுக்கிறவனுக்கு ஏறவே கூடாது சொன்னீங்க பாருங்க. அன்னையோட விட்டேன். சரி, இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தா அந்த காசு ஸ்பேஸ் பண்ணிருப்பேன். இந்த நம்பருக்கு நம்மளுடைய புத்தி அந்தகார இருளோடு என்ன பண்ணக்கூடாதா? உடன் பண்ணக்கூடாது. என்னக்கா மலரக்கா, நேற்று மலரக்கா ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க. தேவ நல்லவர், அவர் அப்படியே விஜயகாந்த் மாரி காப்பாத்திட்டாரு தேவன். ஹல்லேலூயா. அவர் போய் கேட்டாருங்க, என்ன கொலை பண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், சபையில் என்ன இருக்கக்கூடாது? கோசைப் இருக்கக்கூடாது. பாஸ்டர் சொன்னா பாஸ்டரோட போட்டோம். என்ன கொலை பண்ணீங்க அக்கா அப்படின்னு கேட்டீங்க, இந்த மைக்கு டொம்னு வீசுவேன். இன்னைக்கு ஆண்டவர் அந்தகார இருளோடு சம்பந்தம் பண்ணக்கூடாது. நீ உலகத்தில் இருக்கிற கிரிகளோடு சம்பந்தம் பண்ணாது. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள உணர்த்துறார் சொன்னா, ஆண்டவனுக்கு வெளிப்படுறார் சொன்னா, வெளிச்சத்துக்குள்ள வந்துரு, இருள்ல வாசம் செய்யாத. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:6 மனுஷர்களால் தன்னை தான் வஞ்சித்தது கொள்கிறான். மனுஷர்களுக்குள் தன்னை தானே வஞ்சித்துக் கொள்கிறான். நாம் அவரோடு 1 யோவான் 1:16 First John 1:16 இல்லையா? ஓகே, First John 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் கவனமா கேளுங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் இன்னைக்கு ரொம்ப பேர் கம்பம், உங்களோட கம்பம் கிடா பேரா கே இப்படி இந்த சபையில் நல்ல பரிசுத்தமாய் நல்ல வெளிச்சமாய் நன்மையாக காணப்பட்டுட்டு பழைய கொப்பம் பண்ணன பழைய குருடி கதுவை துரடி மாரி நான் இங்கே எப்படி இருந்தானோ. அன்னைக்கு ஒரு பிரதர் சொல்றாரு, பஸ் கல்லு தான் குடிச்ச பஸ் தவறா? கல்லு இந்த ஸ்டோன் கல்லு சொல்லலை, செங்கல் சொல்லலை, இந்த கல் வெள்ளை கலராக இருக்கேன். ஏன்னா எல்லா முகத்துலையும் கொஞ்சம் அப்படி சிரிப்பு வருது, சந்தோஷம். கல் குடிக்கிறது தவறா பஸ்? கொஞ்சம் குடிச்சேன், ஏன்னா உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு பஸ். சரி, அதுக்கு தான் ஆயப்படா இருக்க, எண்ணி இருக்க. பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கும்படி
நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை நியாயப்படுத்துவோம். ஐயா, அந்த குப்பையில இருந்தானே ஆண்டவர் கொண்டு வந்தார் உன்னை வெளியே. அந்த அந்த இதுல இருந்து தானே வேணாம்னு சொல்லி கொண்டு வந்தாரு. அதை ஏன் நீ நியாயப்படுத்துற? கல்லு தானே பாஸ்டர் சூட்டை குறைக்கும். இன்னைக்கு கல்லு, நாளைக்கு நாய், நாளைக்கு பண்டி, நாளைக்கு புலி. கேட்டா எல்லாம் சூட குறைக்கிறது விவசாயி. இது என்ன சூட குறைக்குமா சூட ஏத்துமா? நம்மளுக்கு இதை போட்டாதான் எல்லாம் இந்த சைடு பாதி விஜய், பாதி ஆச்சு, பாதி ரஜினி, பாதி கமலாசன். அது போட்டாதான். அது வரைக்கும் அவர் நிக்கிற இடமே தெரியாது. லூஸ் மகன் பார்த்துருக்கீங்களா படத்துல? தெரியாது. அது போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கலந்து மாறி மாறி எல்லாம் வருவாங்க. எல்லா ஹீரோ வந்துட்டு போவாங்க. அது இறங்கிடுச்சு வச்சுன்னா கடைசியா வடிவேலா ஆயிடும். தெரியுது ஆண்டவர் அந்த அசுத்தல இருந்து, அந்த பலவீனத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். தேவன் அதிலிருந்து விலக சொல்லுகிறாரு, விலகி இருக்க சொல்லுகிறாரு. அந்த இருளானது உனக்கு அழிவை கொண்டு வரும். பிடிச்சிருக்கீங்க வாசம்? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் நீங்க சத்தியத்தின்படி நடக்கவே மாட்டீங்க. நீ இருள நடப்பது எப்படியா சத்தியத்தில் நடப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் சொல்லுவார் ஊழியத்துல, பாஸ்டர் தண்ணி குடிச்சா தப்பு இல்ல, பீர் அடிச்சா தப்பு இல்ல, ஆனா ஆடக்கூடாது, அது பாவம். குடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நீ குடிக்கலாம், தடி, அது பாவம் இல்லை. ஆனா அது பாவம். நானும் பைபிள் ஆதி ஆகத்திலிருந்து யாத்திரா வரைக்கும் அப்படியே ரெவலேஷன் வரைக்கும் படிக்கிறேன். எங்கடா ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ரகசியத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆடவே கூடாது, அது பாவமா? அப்படி சொல்லியிருந்தாச்சுங்க ஆண்டவருக்கு 2 போத்தை கொடுத்துருப்பாங்க. இயேசுக்கும் 2 போடுங்களேன், ஆடாதீங்க. தெரியுங்களா, வேதத்தில் இருக்கு. ஆடக்கூடாதான் சொல்றாரு. ஆடனா தவறு மகளே, ஆடாமல் நீ குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு லோ இருந்துச்சுன்னா இந்த ஒயினுக்கு மேல இந்நேரம் சேர்ச்சில இந்த மண்டை கீழே அப்படிச்சவனுங்க இதை மாத்தி இருப்பானுங்க. இந்நேரம் டைகர் பீ ஊத்தி இருப்பானுங்க. மாத்தி இருப்பானுங்க நேரம். இதுல டைகர் பீரும் அப்புறம் ஒரு சஜஷன், ஆண்டவரோட சரீரம் எப்படி ரொட்டியாக இருக்கிறது, ஒரு ஆட்டரிச்சி சார் செஞ்சிருப்பானுங்க. அதெல்லாம் ஆச்சரியமா பார்க்காதீங்க. ஏன்னா காம்பினேஷன் எப்படிமா, காம்பினேஷன் அப்படியே ஒத்து வரணும். டைகர் பீருக்கு ஆட்டரிச்சி, காஸ்பருக்கு கோழி பெருட்டு. ஐயா, இருளில் இருக்கிற உனக்கும் வெளிச்சத்துள்ளதுக்கும் உடனாக இருக்க முடியாது. வெளிச்சத்தோட வார்த்தை உன்னால புரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சம் என்பது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை இல்லாமல் ஒருவனும் அங்க போக முடியாது. பிகாஸ் நீ பரிசுத்தத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதே தவிர அசுத்தத்துக்காக அல்ல. கர்த்தர் பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தத்தை மட்டும்தான் விரும்புவார். அவர் பாவத்தோடு வாழ்கிற சன்னதியோடு அவரோட உடன்படிக்கை இல்லை. நீ மன திரும்புவாய் என்று சொல்லிதான் இதை நாள்தோறும் உன்னை நினைவு கூற சொல்றேன். நீ மன திரும்ப, இருளோட மன திரும்ப முடியாது, அழுக்கோட மன திரும்ப முடியாது, வஞ்சங்களோடு மன திரும்ப முடியாது. கடவுளுடைய வார்த்தையோடு மட்டும்தான் நீ மனம் திரும்ப முடியும். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய வசனம் இருக்கு. அந்த வசனத்தெல்லாம் நாங்க நம்மளுடைய Facebookல ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச்ல போடுறோம். அதை நீங்க தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்தோம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஐயா ரிப்பென்ட், மன திரும்புங்க.
நீங்க ஒருவேளை மனம் திரும்பாம நீங்க சொல்லலாம், நான் மனம் திரும்பிட்டேன். ஆனா நீ செய்ய வேண்டிய, நீ போகிற பாதை கர்த்தருக்கு நிச்சயமாக தெரியும். ஆண்டவர் கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற நீ உலகத்தில் இருக்கிற பாதைகளை விட்டு, உலகத்தில் இருக்கிற பலவீனங்களை விட்டு, உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான உபத்திரங்களை விட்டு நீ வெளியாகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. எல்லாரும் கண்களும் மூடி